முதல்வராக அமர விஜய்க்கு முதல் சோதனை என்றால் அதிமுகவுக்கோ சத்திய சோதனை. தமிழ்நாட்டின் இருபெரும் கழகங்களின் தலைமைத்துவத்துக்கு இதுவரை வராத சோதனை முதன்முறையாக ஆட்சி அமைக்க தயாராகி வரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, அதிமுகவிலோ உட்கட்சி குழப்பத்தால் பெரிய சச்சரவு சத்திய சோதனையாக ஏற்பட்டுவிட்டது. உலக தமிழ் சொந்தங்களே, இது சிங்கப்பூரின் ஒரே தமிழ் நாளிதழான தமிழ் முரசு வழங்கும் தேர்தல் திருவிழா 2026. தமிழகம் இதுவரை கண்டிராத தொங்கு சட்டமன்றத்தை அபார திறனுடன் கையாள வேண்டிய அசாதாரண ஒரு சூழலை எதிர்கொள்கிறது தாவேகா. குறிப்பாக 2 தொகுதிகளில் வென்றவர்கள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட 14 நாள்களுக்குள் ஏதேனும் ஒரு தொகுதியை கைவிட வேண்டும். ஆனால் விஜய் அவர்கள் அப்படி செய்தால் தாவேகாவின் பலம் 107ஆகவும் அவர்களில் ஒருவரை சபாநாயகராக நியமிக்கும் போது அது 106ஆகவும் குறையும். தனி பெரும்பான்மையை நிரூபிக்க இன்னும் 12 இடங்கள் தேவை. அதுதான் இப்போது அவர்கள் முன்னிருக்கும் மிகப்பெரிய சவால். அரசியல் பாரம்பரியத்தில் அரை நூற்றாண்டு ஊறிய அரசியல் தலைவர்களை சாமர்த்தியமாக காய் நகர்த்த வேண்டிய விவகாரம் இது. ஆனால் முதல் முறையாக ஆட்சி அரியணையில் ஏறவிருக்கும் தாவேகாவுக்கு இந்த ஒரு சூழ்நிலை சட்டென வந்து சேர்ந்துவிட்டது. என்ன செய்ய? பதவியை பெரிதாக பொக்கிஷமாக நினைக்கும் அரசியல் கட்சிகளின் ஆதரவை பெற்று ஆட்சி நடத்துவது என்பதுதான் போதிய அரசியல் அனுபவம் இல்லாத விஜய் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் முதல் சோதனை. இந்நிலையில் தான் முதல் ஆளாக காங்கிரஸ் கட்சி விஜயை சந்தித்து ஆதரவு கடிதம் தந்துள்ளது. 5 உறுப்பினர்களும் ஆதரிப்பார்கள். ஆனால் எஞ்சிய இடங்களுக்கு பாஜக கூட்டணியில் வென்ற கட்சிகளின் ஆதரவை நாடக்கூடாது என்ற நிபந்தனையின் கீழ் அந்த ஆதரவு வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் தாவேகாவுக்கு ஆதரவு கரம் நீட்டியுள்ள காங்கிரசின் வெற்றியில் திமுகவின் வாக்குகள் கலந்திருப்பதையும் விஜய் கவனிக்க வேண்டும். அதே போல காட்சி திரும்புகிறது. என்ன தெரியுமா? தேர்தல் முடிவுகள் பாதகமாக அமைந்த நிலையில் அதிமுகவில் உட்கட்சி பூசல் ஏற்பட்டு விட்டதாக ஊடக தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இதனால் அக்கட்சியின் மூத்த பிரமுகர்களில் பலர் விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். ஆனால் அதிமுக தலைமை இதை ஏற்கவில்லை. இதனால் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் இன்று காலை முதல் மாலை வரை 3 முறை இந்த ஆலோசனை கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. அதிமுக வசம் 47 MLAக்கள் உள்ள நிலையில் வந்தவரை லாபம் என்ற எண்ணத்தில் கட்சியின் ஆதரவு கிடைத்தால் போதும் என தாவேகாவின் தலைமையும் கருதுவதாக தகவல். இது கூட பரவாயில்லை, 4 இடங்களில் வென்ற கட்சி கூட துணை முதல்வர் பதவி வேண்டும் என நிபந்தனை போடுகிறதாம். கட்சி என்னவென்று உங்களுக்கே தெரிந்திருக்கும். தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி செய்வதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது தொங்கு சட்டமன்றம். ஆட்சியை தாங்கி பிடிக்கும் கட்சிகளை சமாளிப்பதற்கே தனித்திறன் தேவைப்படும். காலம் காலமாக அரசியல் பிழைப்பு நடத்தி வந்த கட்சிகளிலிருந்து மாற்றம் வேண்டும், ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டு பிரச்சாரம் செய்த விஜய் அவர்கள் இன்று அந்த கட்சிகளின் தயவையை நாட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார். தேர்தல் களத்தை ஒரு கை பார்த்துவிட்ட விசில் நாயகன் இனி ஆட்சி களத்தில் அரங்கேற இருக்கும் அரசியல் விளையாட்டுகளை எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பதுதான் ஊரே ஒற்று பார்க்கும் ஒற்றை விஷயம். பதவி பெறாமல் வெளியிலிருந்து கிடைக்கும் ஆதரவு ஆபத்தானது. ஏனெனில் வெளியிலிருந்து தங்கள் இஷ்டத்துக்கு அரசாங்கத்தை ஆட்டுவிப்பார்கள். இணங்க மறுத்தால் ஆதரவை விலக்கிக் கொள்வதாக மிரட்டுவார்கள். இல்லை, ஆதரவை விலக்கி அரசாங்கத்தையே கவிழ்ப்பார்கள். நினைத்து பார்ப்போம், வாஜ்பாயின் சிறுபான்மை பாஜக அரசாங்கத்துக்கு அளித்து வந்த ஆதரவை 1999ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் விலக்கியதால் அந்த அரசாங்கம் கவிழ்ந்ததை இங்கு நாம் நினைவில் கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. என்றாலும் மக்களே, ஆட்சி அமைக்கும் முன்னரே இப்படி நச்சரிக்கும் கட்சிகளின் துணையோடு 5 ஆண்டுகளை விஜய் அவர்கள் எப்படி நகர்த்தப் போகிறார் என்றே கேட்க தோன்றுகிறது. பலம் பொருந்திய கட்சிகளை ஒரே தேர்தலில் வீழ்த்திய சாமர்த்தியம் கூட்டணி அமைப்பதிலும் அவரிடம் இருக்குமா? எந்த ஒரு சச்சரவும் இல்லாமல் 5 ஆண்டு காலம் தொங்கு சட்டமன்றத்தில் தாவேகாவின் ஆட்சி நிலைக்குமா? ஜோசப் விஜய் எனும் நான் எனும் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்குமா? விசில் சத்தம் வரும் வரை காத்திருப்போம். இந்த காணொளி செய்தி வடிவிலும் இடம்பெற்றுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். உலக தமிழ் சொந்தங்களை நாளை மற்றும் ஒரு தேர்தல் திருவிழாவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தமிழ் முரசுக்காக இளவரசி ஸ்டீபன். நன்றி, வணக்கம்.